ஒரு நிமிஷம். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க போடுறீங்களா இல்லையா, மனசளவு உங்க மனசளவு தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 1 நிமிட் இந்த லிஸ்ட் படிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு அதானம்மா, நான் லிஸ்ட் வச்சிருக்கேம்மா. ஒரே ஒரு செகண்ட், கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சிருக்கேன். படிக்க பாருங்க. செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மன்னச்சநல்லூர் தொகுதி. நல்லா பாத்துங்க. பெரும்பாலும் முத்தரையரும் தேவேந்திர குலர் வாழ்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறவரு கதிரவன் ரெட்டி. நல்லா புரிஞ்சு, கதிரவன் ரெட்டி. அங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் 2 யூனியன். ஒன்னு வந்து மன்னச்சநல்லூர் யூனியன், இன்னொன்னு வந்து முசிறி யூனியன். மன்னச்சநல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி. அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர். மன்னச்சநல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பாத்துங்க. முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. சீனிவாச பெருமாள் ரெட்டி மன்னச்சநல்லூர் ஒன்றிய சேர்மன். சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர். அரவிந்த் ரெட்டி உப்புளியபுரம் ஒன்றிய கழக செயலாளர். நடராஜ் ரெட்டி உப்புளியபுரம் பேரூர் கழக செயலாளர். மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர். கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர். நல்லா பாத்துங்க. மன்னச்சநல்லூர் தொகுதியில எம்எல்ஏ ரெட்டியார், மன்னச்சநல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மன்னச்சநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆளு இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? இதுக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமா திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மகனா? நீ வந்து ஆரியனை குறை சொல்றீங்க, நீ ரொம்ப யோகியனாப்பா, உங்க கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை 3 சமுதாயத்தை அழிச்சு அதுல மேல ஏறி நிக்கிறான். அவனை ஆதரிக்கிறிய, நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ? இதைதான் பகிரங்கமா பேச போறோம். இதுதான் இந்த தேர்தல் முன்னுதாரணமா வைக்க போறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள், திருநெல்வேலி என்ன சொன்னார்? எல்லாருமே ஏகப்பட்டிருப்பீங்க. எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும் தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்திலிருந்து திமுக என்ற கட்சியை இருக்காதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன 2 நாள்ல பாருங்க, 2000 கோடி ஊழல் மாட்டான். அவனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார் 2000 கோடி ட்ரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்றாரு. இது மாதிரி இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ரிசல்ட் வரும். 14 விடுறாரு ஒரு அண்ணாமலை லிஸ்ட் விடுறாரு. 2,47,000 கோடி. தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி 25 லட்சம் கோடி தான். 10% திமுக கரண்ட் இருக்கு. 2,47,000 கோடி 24 அமைச்சர்கள் இருக்கு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. அது எல்லாம் பட்டியல் போட போது நேருக்கு எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒன்னே ஒன்று உங்களுக்கு கேட்கிறேன் சார். 89 அவர் எலெக்ஷன் நிற்கும் போது மலகாமண்டி வச்சிருந்தார், இது வச்சிருந்தார். இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்றாரு. 2000 கோடி ரூபாய் சொத்து அக்கௌண்ட் இன்கம் டாக்ஸ் வருது. யோசிச்சு பாருங்க. உங்களால சம்பாதிக்க முடியுமா? யாரால சம்பாதிக்க முடியுமா? 2 ஏக்கர் நான் ஒரு தேர்தல் இன்னும் பிரச்சாரம் பண்ணும்போது 2006 சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சிருக்கேன். வெறும் 2 ஏக்கர் ஆள்குடியில இன்னைக்கு ஒரே இடத்துல 550 ஏக்கர் சவுத் இந்தியாவில இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் மில். யோசிச்சு பாருங்க. இந்த வளர்ச்சி உங்களால யாராவது திருச்சியில் வந்திருக்கா? டிவிஎஸ் நிறுவனம் மெட்ராஸ் பண்ணீங்க, எவ்வளவு பில்டிங் இருக்கு, கட்டுறாங்களா இல்லையா பாருங்க. இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்ல டிவிஎஸ் பில்டிங் வருதா இல்லையா பாருங்க. நண்பர் கேட்டார் என்ன இடம் இருக்குங்க, அவருக்கு என்ன தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். நீங்க எங்க தான் இருக்கப்போ நாங்களும் எங்க தான் இருக்கப்போம். ஏன் 10 வருஷமா வந்து டிலே பண்ணிட்டே வந்தாங்க? பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டு வரது தான் டிலே பண்ணிட்டு வந்தார். அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? திருச்சிக்கு தான் முதல்ல போனார். அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தாரு. ஏன் மேம்பலம் முறைன்னு பேட்டி கொடுத்தாரு கலை? ஏன் மேம்பலம் போடல? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் மேம்பலம் கொண்டு வந்தார். ஏன் போடல? அவர் இடத்துக்கு முதல்ல போகணும். அதுமாதிரி கவர்மெண்ட் போனாலும் போயிருந்தா அங்க கொண்டு வந்தார். மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும். நம்ம நினைப்போம் ஈடியில ரைடு பண்றாங்க. ஏன் சார் தப்பு பண்ணலன்னா ஏன் சார் நீங்க வெளியே வந்துட வேண்டியதானே? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்கறதா இருக்கட்டும். நீ அக்கௌண்ட்ல பணம் மாத்தினா அது பதில் சொல்லி ஆகணும்ல. டிரான்சாக்சன் நடக்குது, அது பதில் சொல்லி தான் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். ஆகவே இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது. குறிப்பாக திருச்சியிலே நேரு இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். திருச்சி மாவட்டத்தில் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் வரும். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய அதிகார பலம்,
அவரோட பணபலம், அகங்காரம், ஆணவம் அனைத்தும் இந்த தேர்தலில் இருந்து குழி தோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு நான் சொன்ன தகவல்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும், மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு பெரம்பலூரிலும் திருச்சியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியின் கூட்டணியில் இருக்கின்ற 2 பாரிவேந்தரையும் அருமை சகோதரர் திரு செந்தில்நாதன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்